கலர்ஸ் புது ஃபேஷனோட சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை பூந்தமல்லி அருகே சவிதா பல்கலைக்கழகத்தில் சமத்துவ பொங்கல் விழா திருவிழா போல கொண்டாடப்பட்டது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு ஆட்டம் பாட்டம் என்று விழாவை உற்சாகப்படுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்ஹரீஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. சென்னை பூவிந்தவல்லியை அடுத்த தண்டலம் பகுதியில் உள்ள சவிதா பல்கலைக்கழகத்தில் இந்த சமத்துவ பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டது. இதில் சவிதா பல்கலைக்கழக வேந்தர் வீரையின் தலைமையில் அவரை அழைத்து குதிரை வண்டியில் அழைத்து வந்து அவருக்கு பூரண கும்ப மரியாதையானது வழங்கப்பட்டு அவர் தலைமையிலான இந்த விழாவானது தொடங்கியது. குறிப்பாக பல்கலைக்கழக வேந்தர் வீரையன் தலைமையில் மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் என 5000த்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த புதுப்பானையில் பொங்கலிடும் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் விழாவில் தமிழர் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்து ஆலயம், விவசாயம், மண்பாண்டம் கடை, பம்பு செட், குதிரை வண்டி, மாட்டு வண்டி, ஏர் உழுதல் கருவி, ஜல்லிக்கட்டு, காளை மற்றும் ராட்டினம், ரயில் வண்டி என 40க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதனை கண்ட மாணவர்கள் ஒரு விதமான உற்சாகம் அடைந்து தங்கள் செல்போனில் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேலும் தொடர்ந்து விழாவில் மாணவர்களிடையே நடன போட்டி நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் தப்பாட்டம், காவடி ஆட்டம், பொய்க்கால் குதிரை போன்றவற்றோடு வீர விளையாட்டுக்கான சிலம்பம், சடுகுடு, உரியடி தல் மற்றும் வழுக்கு மரம் ஏறுதல், தீப்பந்தம் சுற்றுதல், கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றன. இதில் மாணவர்கள் பொங்கல் போட்டி மற்றும் இயற்கை விவசாயம் தலைப்பில் கோல போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளானது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்கு இந்த திடல் அமைக்கப்பட்டுள்ள இந்த சவிதா கிராமம் என்ற தலைப்பில் இங்கு ஒரு சிறிய கிராமமானது அமைக்கப்பட்டு இந்த பகுதியில கிராமங்களில் உள்ளது போலவே கோயில் மற்றும் காவல் நிலையம் என பல்வேறு திடல்கள் அமைக்கப்பட்டு மேலும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய விளையாட்டுகள், குறிப்பாக ராட்டினம், அசுர தாலாட்டு போன்ற விளையாட்டுகளும் இந்த திடல்கள் அமைக்கப்பட்டு இங்கு மாணவர்கள் உற்சாகத்துடன் இந்த பொங்கல் விழாவை கொண்டாட வருவது குறிப்பிடத்தக்கது. ஆசினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.